10ஆம் வகுப்பு கணிதத்தில் ஒவ்வொரு பாடத்திற்கும் இறுதியில் உள்ள யூனிட் எக்ஸசைஸ்க்கான கேள்விக்கு பதில்களை நாம் இப்பொழுது காணலாம். So first unit exercise 1ல first sum நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கானா, if the order of pair x square minus 3x y square plus 4y and minus 2 5 are equal, then find x and y. So question நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பேர் கொடுத்திருக்கா, அந்த பேரோட வேல்யூ x square minus 3x னும் y square plus 4 னு நம்மளுக்கு கொடுத்திருக்கா. அந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா -2, 5 அப்படி இருந்துச்சுன்னா அதுல வந்து x and y ஓட வேல்யூ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். So first x square minus 3x equal to, அதோட ஆன்சர்ஸ் இங்க நமக்கு எது ஈக்குவல் சொல்லிக்கலாம், -2. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கூட கம்பேர் பண்ணனும், செகண்ட் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கூட கம்பேர் பண்ணனும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா -2 அப்படி நாம போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் y square plus 4y equal to 5. சோ இந்த -2 இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன மாறும்னா பிளஸ் ஆ மாறும். அப்ப x square minus 3x plus 2 equal to 0. அதே மாதிரி இந்த டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும், y square plus 4y, இந்த டேர்ம் இந்த சைடு வரும்போது நமக்கு -5 equal to 0 அப்படி நமக்கு கிடைக்கும். அப்ப இது பார்க்கும்போது நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இருபடி சமன்பாடு அப்படினு நம்ம சொல்லுவோம். சோ அப்படி இருபடி சமன்பாடுனா இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தா ப்ராடக்ட் பண்றதா இருக்கும், நடுவுல வந்து ஆட் பண்ற வேல்யூயா இருக்கணும். சோ அப்ப வந்து பாருங்க நமக்கு 2 நமக்கு இருக்குது. அப்ப 2 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 1 into 2 வந்து பாருங்க 2 அப்படி நமக்கு கிடைக்கும். இந்த மிடில் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணனுமாவோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாவோ இதனோட வேல்யூ கிடைக்கும். அப்ப இங்க -1 -2 அப்படி போட்டா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -3 ன்னு வரும். அப்ப இது மைனஸ் இது மைனஸ் அப்படி நம்ம போட்டுக்கிறோம். சோ -to பிளஸ், அப்ப இதனோட ஆன்சர்ஸும் +2ங்கற வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்ப இத நாம எப்படி எழுதிக்கலாம்னா x - 1 into x - 2 equal to 0. அப்ப x ஓட ஆன்சர்ஸ் தனித்தனியா ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. x - 1 equal to 0, அப்ப x equal to 1. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் x - 2 equal to 0, அப்ப x equal to +2. சோ இதுதான் வந்து x ஓட சொல்யூஷன். x ஓட தீர்வு வந்து பாத்தீங்கன்னா 1, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படி நாம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து செகண்ட், இங்க வந்து நமக்கு வந்து 5 கொடுத்திருக்கான். அப்ப -5. சோ -5 நம்ம எப்படி ப்ராடக்ட் வேல்யூ டேபிள்ல நம்ம சொல்லணும்னா 1 into 5. அப்ப இதனோட டேர்ம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா +4 வரணும். இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணவோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாவோ இந்த மிடில் டேர்ம் நமக்கு கிடைக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா 5 க்கு பிளஸ் போட்டுக்கிறேன், 1 க்கு மைனஸ் போறேன். அப்ப 1 ல இருந்து 5 செப்பரேட் பண்ணும்போது 4 அப்படி நமக்கு கிடைக்கும். அப்ப இதனோட வேல்யூ வந்து y - 1 into y plus 5 equal to 0. இப்போ தனித்தனியா ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்போ y - 1 equal to 0, அப்போ y equal to 1. அதே மாதிரி செகண்ட் y plus 5 equal to 0, அப்போ y equal to -5. அப்ப இதுதான் வந்து y ஓட சொல்யூஷன். சோ x y கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப x உம் y உம் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन. சோ செகண்ட் क्वेश्चंस நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the Cartesian product a cross a has 9 elements among which -1, 0, 0, 1 are found. Find the set of a element and the remaining elements of a cross a. சோ நமக்கு என்ன சொல்லிக்கிறானா, அவனே சொல்லிட்டா ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட் பண்ணும்போது 9 வரும் அப்படினு சொல்லிட்டான். அப்ப நம்ம இதோட சொல்யூஷன் n of a cross a equal to 9. அப்ப a cross a equal to 9 அப்படிங்கும்போது அப்ப ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு 9 கிடைக்கணும். அப்ப அவனே அத கொடுத்துட்டான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தா given elementsல நமக்கு கொடுத்திருக்கிறது -1, 0, 1 அப்படி நமக்கு இருக்குது. அப்ப அதனோட டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும்னா -1, 0, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தா
0, 1. அப்ப இந்த டேர்ம்ல இருந்து எனக்கு a ஓட வேல்யூ என்ன வரும்னா இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க -1 0 1. 0 ரெண்டு டைம் இருக்கனால நம்ம ரெண்டு டைம் 0 போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு டைம் எழுதுனா போதும். ஏன்னா ரிப்பீட்டிங் எலிமெண்ட்ங்கும்போது ஒரு டைம் நம்ம எழுதுனா போதும். அப்ப நம்மளோட டேர்ம் நமக்கு a cross a அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்னா -1 0 1 into again a ஓட எலிமெண்ட் -1 0 1. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படினா என்னது ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எடுத்துக்குவோம். அந்த டேர்ம் இங்க இருக்கிற செகண்ட் டேர்ம்ல இருக்கிற எல்லா டேர்ம் கூடயும் ப்ராடக்ட்டா வரும். அப்ப -1 1 அதாவது இந்த டேர்ம் இதுக்கும் ப்ராடக்ட்டா வரும். இதுக்கு 0க்கும் ப்ராடக்ட்டா வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ணா 1க்கும் ப்ராடக்ட்டா வரும். அப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா -1 1. அடுத்து நெக்ஸ்ட் -1 0. அடுத்து நெக்ஸ்ட் -1 1. இப்போ செகண்ட் எலிமெண்ட் நம்ம 0. அந்த 0 வந்து பாரு 3 எலிமெண்ட்க்கு ப்ராடக்ட்டா வரும். அப்ப அதோட ஆன்சர்ஸ் நமக்கு 0 -1. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க 0 0. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு 0 1. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 1 வந்து பாருங்க இந்த 3 எலிமெண்ட்க்கும் ப்ராடக்ட்டா நமக்கு கிடைக்கும். அப்ப வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 1 -1. அடுத்து நெக்ஸ்ட் 1 0. அடுத்து நெக்ஸ்ட் 1 1. சோ இதுதான் வந்து பாருங்க அந்த 9 எலிமெண்ட். ஏனா 3 * 3 9 நம்ம சொல்றோம். இதுலயும் பாருங்க கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதல வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குறனால இந்த எலிமெண்ட் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நாம எழுதணும். அப்ப ரிமைனிங் எலிமெண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு என்ன கிடைக்கும் -1 1. அடுத்து நெக்ஸ்ட் -1 0 அங்கேயே இருக்கு. அப்ப அதை விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் -1 1. அடுத்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் 0 -1. அப்ப 0 -1. அடுத்து நெக்ஸ்ட் 0 0. அடுத்து 0 1 இங்க இருக்கு. அதனால அந்த எலிமெண்ட் விட்டுருங்க. அடுத்த எலிமெண்ட்க்கு வாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 -1. அடுத்து 1 0. 1 0. அடுத்து 1 1. சோ ஆல்ரெடி இங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ரிமைனிங் 9ல ரெண்டு போச்சுனா ரிமைனிங் நமக்கு 7 எலிமெண்ட். அப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. அப்ப 1 2 3 4 5 6 7. அப்ப கரெக்ட்டா இருக்குது. அப்ப இதுதான் இதனோட வேல்யூ. ஓகேங்களா?